கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களை குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் தியானிக்கும்படி எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். என்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இந்த வார்த்தைகளை சொல்லும் முன்பாக 10ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, அந்த நற்செய்தி என்ன என்று நான் முதலில் வாசித்த வேத பகுதி, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த வார்த்தைக்கு முன்பாய் வருகிறேன். உம்முடைய வார்த்தையை உம்முடைய ஜனங்களுக்குள் கிரியை செய்ய கர்த்தர் கிருபை செய்வீரான். எந்த சந்தோஷம் உண்டாகட்டும். கிறிஸ்து இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். தேவதூதன் சொன்ன ஒரு நற்செய்தி மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. அநேக செய்திகளை நாம் உலகத்தில் கேள்விப்படுகிறோம். காலையில் வரக்கூடிய செய்தித்தாளை எடுத்து பார்த்தால் அதில் எல்லாமே நல்ல செய்தி இருக்கிறது என்று பார்க்கிறோமா? இல்லை. சில செய்திகள் எல்லாம், பல செய்திகள் அவைகள் நற்செய்தியாக இருப்பதல்ல. இரண்டாவதாக, ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய நற்செய்தி இன்னொருவருக்கு அத்துக்கத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும். எப்படி? ஒருவருக்கு வேலை கிடைக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்க. அவருக்கு அது நற்செய்தி. ஆனால் தனக்கு வேலைக்கு அனுப்பியும் வேலை கிடைக்காத இன்னொருவருக்கு அது நற்செய்தி அல்ல. அது அவருக்கு நமக்கு வேலை இன்னும் கிடைக்கவில்லையே என்கிற ஒரு துக்கத்தின் செய்தியாக மாறிவிடும். ஆகவே எல்லா செய்தியும் எல்லாருக்கும் நற்செய்தியாக அமைவதும் இல்லை, எல்லா செய்தியும் எல்லாருக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குவதும் அல்ல. மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகக்கூடிய ஒரு நற்செய்தி இருக்கிறது என்று சொன்னால் எல்லா மனுஷருக்கும் அதை நாம் கவனிக்க வேண்டும். கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு மாத்திரமல்ல, தெய்வம் இல்லை என்று சொல்லுகிற தெய்வ நம்பிக்கை மறுக்கக்கூடிய ஆட்களுக்கும் சேர்த்துதான் ஒரு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு நற்செய்தி. அதுதான் நான் 2வது முறையாக வாசித்தது. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கு. ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார். இந்த உலகத்தில் ஒரு இரட்சகர் வந்து தோன்றி இருக்கிறார். கடவுள்கள் ஏகப்பட்டது இருக்கலாம். ஒரு கிறிஸ்தவத்தில் கேட்டார், உன் கடவுள் யார் என்று கேட்டார். அதற்கு அந்த கிறிஸ்தவர், எனக்கு ஒரு இரட்சகர் உண்டு என்று சொன்னார். இரட்சகர் என்றால் என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு இக்கட்டில் இருக்கவனை விடுவிக்கிறவர், அழிவுக்கு நேராய் போகிற ஒருவனை பாதுகாக்கிறவர். வெள்ளத்திலே ஒரு மனுஷன் அடித்து கொண்டு போகப்படுகிறான் வைத்துக் கொள்ளுங்கள், தத்தளித்து கொண்டே இருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது உயிருக்கு போராடுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். மீட்பு குழுவினர் போய் அவனை மீட்டு கொண்டு வந்தால் அந்த மீட்பு குழுவினர் இரட்சகர்கள். அவனை அழிவிலிருந்து மீட்டெடுத்தார்கள். அவனை மரண பயத்திலிருந்து மீட்டெடுத்தார்கள்.
தான் அழிந்து போகுமோ என்று நினைக்கிற நிலைமையில அவனுக்கு கரம் நீட்டி அவனை தூக்கி கொண்டு வந்தார்கள். இது போல மனுக்குலம் பாவத்தில் வீழ்ந்து உளையான சேற்றில் அக்கிரமத்திலும் பாவத்திலும் இருக்கிற மனிதன், வழி தெரியாமல் தவித்து கொண்டு இருக்கிற மனிதன், சமாதானம் இல்லாமல் இருக்கிற மனிதன், வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம் என்று நினைக்கிற மனிதனுக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இரட்சகராக வந்தவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே அவருடைய பிறப்பிலே ஒரு நற்செய்தி. பேதுரு என்கிறவர் லூக்கா எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசுவிடத்தில் சொல்கிறார். 5:8 சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும். நான் ஒரு பாவி, நான் ஒரு அக்கிரமக்காரன். இயேசு இந்த உலகத்தில் வந்தது நல்லவர்கள் என்று நினைக்கிறவளை அல்ல, பாவத்தில் வீழ்ந்திருக்க மனுக்குலத்து நான் ஒரு பாவி என்று அவன் உணர்கிறானோ, எனக்கு ஒரு மீட்பு தேவை என்று ஒருவர் விரும்புகிறாரோ, அந்த பாவத்திலிருந்து மீட்டெடுக்கும்படியாக அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், பயப்படாதே, ஒரு பாவத்தில் அழிந்து போய்விடுவேனோ என்று நீ பயப்படாதே, உன்னை மீட்கும்படி வந்த இரட்சகர் நான். பயப்படாதே என்று ஆண்டவர் பாவியை பார்த்து சொல்லி, நீ பயப்படாதே, உன் பாவத்துக்கு பரிகாரம் உண்டு. பரிகாரத்தை தேடி அலைந்து கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையில் அவரே பரிகாரியாக, கிருபாதார பலியாக அவர் சிலுவையிலே மரித்தார். அவருடைய பிறப்பு ஒரு நற்செய்தி, அவருடைய இறப்பும் ஒரு நற்செய்தி தான். அது எப்படிங்க இறப்பு நற்செய்தியாக இருக்கும்? இறப்பு என்பது ஒரு மனுஷனுக்கு வரும்போது அது துக்கத்தை உண்டாக்குமே, அப்படி இருக்காது. எப்படி சந்தோஷத்தை உண்டாக்கும்? அதுதான் ஆண்டவர் இயேசு, அதுதான் தேவகுமாரன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23 அதிகாரம் 42-43 இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியே நினைத்தலும் என்று மரண தருவாயிலே இயேசுவை நோக்கி பார்த்தான் ஒரு கள்ளன். மரண தருவாய், சிலுவையில் அறையப்பட்ட 2 கள்ளை ஒரு கள்ளன். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். பாருங்கள், மரண தருவாயில் இருந்த ஒரு மனுஷனுக்கு ஒரு நற்செய்தி, ஆண்டவர் இயேசுவின் மரணமே நற்செய்தியாக மாறிவிட்டது. அவர் பிறப்பில் ஒரு நற்செய்தி, இப்பொழுது ஆண்டவர் இயேசுவின் மரணத்தில் ஒரு நற்செய்தி. ஏன்? அவர் கிருபாதார பலியாக தன்னை சிலுவையிலே ஒப்பு கொடுத்த தேவகுமாரன், மனுஷகுமாரன், பாவத்தை மன்னிக்கும்படி வந்தவர், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து உலகத்தில் வந்தார். கிறிஸ்துவின் பிறப்பே நற்செய்தி என்றால் அவருடைய மரணமும் ஒரு நற்செய்தி. உங்களுக்கு அந்த கள்ளனுக்கு ஒரு பெரிய நற்செய்தி, ஒரு மிகுந்த சந்தோஷம். நான் இவரோடு கூட பரதீசில் இருப்பேன், தெய்வத்தோடு நான் இருப்பேன். நீங்க எந்த தெய்வத்தையும் கும்பிடுங்க, தவறு இல்லை, கும்பிட்டு கொள்ளுங்கள். ஆனால் மரித்த பின்பு அந்த தெய்வத்தோடு இருப்பீர்களா என்ற ஒரு கேள்வியை கேட்டு பாருங்க. ஏது கிறிஸ்து என்னை ரட்சித்தார், நான் கிறிஸ்துவனுடைய போதனைக்கு உட்பட்டு அவருக்கு ஊழியம் செய்து வாழ்க்கை நடத்துகிற என்னுடைய வாழ்க்கையின் பெரிய நம்பிக்கை என்ற ஆண்டவர் இயேசுவை நான் ஆராதிக்கிறேனோ, தெய்வத்தை, எனக்காக மரித்தவரை,
எனக்காக ஜீவனை கொடுத்தவரை என்னுடைய மரணத்துக்கு பின்பும் நான் அவரோடு இருப்பேன், கிறிஸ்து இயேசுவோடு கூட இருப்பேன். இதுதானுங்க நமக்கு கொடுக்கப்பட்ட பெரிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அந்த கள்ளனுடைய பேர் சொல்லப்படவில்லை, ஆனால் அவனுக்குள்ள அவருடைய மரணத்திலே ஒரு பெரிய நற்செய்தி, ஒரு மிகுந்த சந்தோஷம் அவனுக்கு. எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்ட இயேசு கிறிஸ்துவால் முடியும். மரண தருவாயில் இருக்கிறீர்களா? மரண படுக்கையில் இருக்கிறீர்களா? டாக்டரால் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா? ஆனால் இயேசுவை நோக்கி பார்த்து, ஆண்டவரே இன்றைக்கு என்னை நினைத்தருளும் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு சின்ன கூக்குரல் எழும்புமானாக, அந்த கள்ளனுடைய மரணத்தையே ஜீவனாக மாற்றின தெய்வம் உங்களுக்கும் ஜீவனை தந்து நித்தியத்திற்குள் அவர் கொண்டு செல்வார். அவருடைய மரணத்தில் ஒரு நற்செய்தி. மரித்த இயேசு மரித்தவராக இல்லை. எல்லார் மனுஷரை போலதான் அவர் மரித்தார். ஆனால் அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய உயிர்த்தெழுதல் யோவான் 20:16 வசனம். இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றாள். அதற்கு போதகரே என்று அர்த்தமா. இயேசுவை மரித்து கல்லறையில் வைத்து விட்டார்கள். இனிமேல் அவர் நம்பிக்கை இல்லை என்ற நிலைமை அவருடைய சீஷர்கள் இருக்கும்போது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து தன்னை தேடி வந்த அந்த பெண்ணுக்கு தரிசனமாகும் பொழுது அவர் உயிர்த்தெழுதலே நற்செய்தியாக மாறிட்டு, பிறப்பில் நற்செய்தி, அவருடைய இறப்பிலும் நற்செய்தி, 3வது அவருடைய உயிர்த்தெழுதலிலும் நற்செய்தி. அவருடைய பிறப்பு இரட்சகர் இருக்கிறார் என்ற மிகுந்த சந்தோஷம், அவர் இறப்பு ஜீவனை கொடுக்கிறார் என்பது அந்த கள்ளனுக்கு மிகுந்த சந்தோஷம். இப்பொழுது அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்ற அந்த நற்செய்தி மிகுந்த சந்தோஷம். யாருக்கு? சேஷர்களுக்கு, உங்களுக்கும் எனக்கும். அவள் 18ஆம் வசனத்தில் முதல்ல நாம் மரியாள் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்ன சீஷருக்கு அறிவித்தார். மிகுந்த சந்தோஷம் அவருடைய உயிர்த்தெழுதலின் நற்செய்தி. இயேசு உயிரோடு இருக்கிறார் என்பதுதான் நற்செய்தி. அவருடைய பிறப்பை குறித்து நாம் எப்பொழுது நினைவு கூர்ந்து நாளை விசேஷப்படுத்தி ஒரு பண்டிகையாக நாம் கொண்டாடினால் இயேசு இன்று உயிரோடு இருக்கிறார். மரித்து போன இயேசு அல்ல. பிறப்பில் இருக்கிறவர்களுக்கு இறப்பு உண்டு. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கோ அவர் மரணத்தை ஜெயித்தவர், மரணத்தின் கூரை முறித்தவர், ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் இருப்பவர்களை விடுதலை ஆக்கும்படிதான் அவர் இந்த உலகத்திலே மனுவாக வந்தார், அவதாரம் எடுத்தார். கன்னி மரியாளின் வயிற்றில் மனிதனாக பிறந்தார். 33 ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். ஆண்டவர் இயேசுவின் பிறப்பே நற்செய்தியானால் மிகுந்த சந்தோஷம். அவர் யாரையும் புறம்பே தள்ளுகிறவர் அல்ல.
வருகிற கிறிஸ்துமஸ் உங்களுக்கு அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸாக இருப்பதாக. உன்னதத்தில் இருந்த இயேசு, உலகத்தில் வந்த இயேசு உங்கள் உள்ளத்தில் வருவாராக. இதுவரைக்கு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இதுவே இரட்சணிய நாள், இதுவே அனுக்கிரக காலம். இன்று 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 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்தது நல்லது, உள்ளத்தில் பிறந்திருக்கிறாரா, அவருக்கு இடம் கொடுங்கள். மிகுந்த சந்தோஷம், மிகுந்த சமாதானம், இளைப்பாறுதல், விடுதலை, ஏன் சுகமும் ஆரோக்கியமும் வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல பிதாவே, நன்றியோடு சோதருகிறேன். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் பேராய் ஆசீர்வதித்தார். கிறிஸ்து இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென்.